அன்பு தமிழ் சொந்தங்களை யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறேன். தமிழ்நாடு அரசு குடும்ப தலைவிக்கெல்லாம் 1000 ரூபாய் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ தேர்தலுக்கு அப்புறம் ஒரு 2 லட்சம் பேருக்கு கொடுக்க போகிறதா சொல்லியிருக்கிறாங்க. இந்த 2 லட்சம் பேரில் யாரெல்லாம் இருக்கிறாங்க, இந்த மேல்முறையீடு செஞ்சவங்களுக்கு கிடைக்குமா, இன்னும் பல ட்விஸ்ட்டில் அந்த வீடியோவில் வச்சு இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்கள் யாரும் வந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி யூடியூப் சேனலுடைய நெருங்கிய சொந்தங்களை ஆடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் போகிற நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் கிடைக்கும் நண்பர்களே. தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பாராளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் வெற்றி பெற்று திமுக ஜெயிச்சு வந்துச்சுன்னா 1500 ரூபா கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சாங்க. அது மட்டும் இல்லாமல் மேல்முறையீடு செஞ்சவங்களுக்குலாம் பணத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. புதிய செய்தி இப்போ இன்றைக்கி என்ன வந்திருக்குன்னு 13/6/2024 அதாவது குடும்ப அட்டைதாரர்கள் எவ்வளோ பேர் விண்ணப்பிச்சிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னாக்கா, குடும்ப அட்டைதாரங்க புதிய குடும்ப அட்டை வேணும்னு சொல்லிட்டு 2.5 லட்சம் பேர் அதாவது அப்ளை பண்ணியிருக்கிற அடுப்பில் 2 லட்சம் பேருக்கு குடும்ப அட்டைகள் இந்த மாதம் ஜூன் மாதம் கிடச்சிரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதில் கிட்டத்தட்ட 1,40,000 பேருக்கு இந்த மாதம் 1000 ரூபா பணம் கொடுக்குறது ஜூலை 15ஆம் தேதியிலேருந்து கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஒரு அன்பு செய்தியாக சொல்லியிருக்கிறாரு. இப்போது நிறைய பேர் மேல்முறையீடு செஞ்சுருக்காங்க. அவங்களுடைய நிலைமை என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, தேர்தலுக்கு முன்னாடியே ஒரு அதாவது விரிவான விளக்கத்துக்காக வீடு வீடாக செக் பண்ணாங்க. ஊராட்சி மன்றத்தில் இருக்கக்கூடிய முக்கிய பிரமுகர்லாம் வச்சு செக் பண்ண அடிப்படையில் இப்போ அவங்களுக்கு ஜூலை ஆகஸ்ட்டில் கிடைக்க போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. புதிய குடும்ப அட்டை கேட்டு விண்ணப்பிச்சு அவங்க எல்லாருக்குமே விண்ணப்ப படிவம் கொடுக்க போகிறாங்க ஜூன் மாதத்துக்குள்ளே. ஜூலை மாதம் 15ஆம் தேதியிலேருந்து தீவிர விசாரணைக்கு பிள்ளை 1,40,000 பேருக்கு அந்த 1000 ரூபாய் கொடுக்கக்கூடிய பணி தொடங்கும்னு சொல்லிட்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தமிழக மக்களுக்கு புதிய ரேஷன் கார்டு பெற்றவங்களுக்கு, அதுவும் புதுசாக கல்யாணமாகி தனி குடித்தனம் இருக்கிறவங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. கூட்டு குடும்பத்தில் கண்டிப்பாக கிடைக்காது. தனி குடித்தனத்துக்கான ஆதாரத்தை நம்ம சப்மிட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிற அடிப்படையில் என் யூடியூப் சேனல் சொந்தங்களுக்கு இந்த 1000 ரூபாய் 1,40,000 பேருக்கு ஜூலை மாதம் 15ஆம் தேதி கிடைக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான வீடியோ தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். தமிழ்நாடு அரசு சார்பில் போட்டிருக்கேன். முடிஞ்சு நம்ம யாருக்காகவும் பின்னாடி வளைஞ்சு கொடுத்து போகிறதில்ல. தமிழக மக்களுக்கு எப்போவுமே நன்றி உள்ளவனாக கரெக்டான ஒரு செய்திகளை சொல்லக்கூடிய யூடியூப் சேனல் நம்பர் 1 சேனலாக வந்துகிட்டு இருக்குது. உங்களால் வளர்ந்துக்கிட்டு இருக்குது. இந்த மாதிரி வீடியோ நீங்கள் பார்த்துருக்கீங்கன்னா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்கள் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி யூடியூப் சேனலுடைய நெருங்கிய சொந்தங்களை அடங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் கிடைக்கிற நண்பர்களே. தஞ்சாவூர்லேருந்து உங்கள்கிட்ட நான் பேசக்கூடிய உங்கள் மன்சூர் அலி. நன்றி.